ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பாவனா நடிச்ச தி டோன்ற மூவி தான் பார்க்க போறோம். இப்போ இது ரீசெண்டாக ரிலீஸ் ஆன மூவி தான். படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹீரோயின் மித்ரா ஆர்கிடெக்டா இருக்கா. அவளோட அப்பா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்திருக்கனால அவள் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கா. ஸோ அதனால ஒர்க்குக்கும் போறதில்ல, ப்ளஸ் ஜாபுமே ரிசைன் பண்ண போறா. அதனால அவள் எம்டி அட்வைஸ் பண்றாரு. அப்பதான் சொல்றா, அவள் ஒர்க் பண்ற ஆர்கிடெக்ட் தானே. ஸோ சைட்ல ஒர்க் பண்றப்ப ஒரு கோவிலை இடிச்சிருப்பா. ஸோ அது அவளுக்கு என்ன தாட் அப்படின்னா, நம்ம கோவிலை இடிச்சிட்டனால தான் நம்ம அப்பா நம்மளை விட்டு போயிட்டாங்கன்ற மைண்ட் செட்ல இருந்திருப்பா. பட் இவர் இப்போ அட்வைஸ் பண்றதுனால சரி ஓகே நான் ஒர்க்குக்கு வரேன்ற மாதிரி ஓகே சொல்லிடுறா. இப்போ அவளுக்குன்னு ஒரு சைட், அந்த எந்த சைட் முன்னாடி ஒர்க் பண்ணாலும் அதே சைட் ஒர்க் தான் போயிட்டு இருக்கு. அதனால இவரே கெஸ்ட் ஹவுஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி அங்கேருந்து ஒர்க் பண்ண சொல்லுவாரு. அந்த மாதிரி ஒரு தடவை ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்ப நைட்டு கொஞ்சம் டிலே ஆயிருது. அப்போ அவளோட ஃப்ரெண்டு நான் பிக்கப் பண்ணிக்கிறேன்ற மாதிரி சொல்லியிருப்பா. ஸோ இவளும் பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணுவா. அப்போ ஒரு பேய் உட்காந்து அழுற மாதிரி இருக்கு. இவ ரொம்ப பயந்து போய் அந்த பேய் தொட போகும்போது அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துருவாரு. அவர் வந்தனே அந்த பேயுமே மறைஞ்சு போயிருது. அப்போ கரெக்டா ஃப்ரெண்டுமே வந்துருவாரு. ஸோ போலீஸ் அட்வைஸ் பண்ணி இந்த மாதிரி நைட்ல இங்க யாரும் இருக்கக்கூடாது, இது ரொம்ப ஆபத்தான ஏரியா. ஏன்னா அந்த சைட்ல ஆல்ரெடி நிறைய சூசைட்ஸ்லாம் நடந்திருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் சூசைட் பண்ணி இறந்திருப்பாங்க. ஸோ அதனால ஹீரோயினுக்கு அட்வைஸ் பண்ணி ஹீரோயின் அந்த ஃப்ரெண்டுக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்புறாரு. அதை தொடர்ந்து ஹீரோயினுக்கு நிறைய தடவை ஒரு கனவு வருது. அதுல அவங்க அப்பாவும் கூட ஒரு பொண்ணு இருக்கிற மாதிரி கனவு வருது. ஹீரோயினுக்கு கடவுள் மேலேயோ இல்ல அமானுஷத்து மேலேயோ நம்பிக்கை கிடையாது. பட் அவ ஃப்ரெண்டு சொல்றதுக்காக விஸ்வான்னு சொல்லிட்டு ஒருத்தரை மீட் பண்றாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, அவ அந்த எனர்ஜி உங்ககிட்ட ஏதாவது சொல்ல வரலாம், ஸோ அதை ஃபாலோ பண்ணி பாருங்கன்ற மாதிரி அட்வைஸ் பண்றாரு. இவ்வளவு அந்த சைட்லயுமே இது வரைக்கும் நிறைய ஆக்சிடென்ட் நடந்திருக்குல. அதுவும் மோஸ்ட்லி சூசைட் பண்ணி தான் இருந்திருப்பாங்க. ஸோ அதனால என்னதான் இந்த சைட்ல இருக்குன்ற மாதிரி ஃபாலோ பண்ணி பாக்குறதுக்காக ட்ரை பண்றா. பிளஸ் முன்னாடி ஒரு போலீஸ் வந்தார்ல, ஸோ அவரோட ஹெல்ப்பையும் வச்சு இதுக்கு முன்னாடி இங்க என்னெல்லாம் நடந்திருக்குன்னு பார்க்கும்போது அப்பதான் அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. 1992ல 2 அண்ணன் தம்பி இறந்திருப்பாங்க. ஸோ அது போலீஸ் ரெக்கார்ட்ல இருக்கும். ஸோ அதை ஃபாலோ பண்ணிட்டு அவங்க விசாரிக்கிறப்ப போலீஸ் இன்ஸ்பெக்டர், போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் இவங்களெல்லாம் விசாரிக்கிறப்ப அவங்க எதுவுமே சரியா சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனா ஒரே ஒரு பேர் மட்டும், அவங்க சொல்ற லைட்டான டீடைல்ஸ் ரவின்னு ஒரு பேர் மட்டும் கிடைக்குது. பட் அவங்க விசாரிச்சுட்டு வந்த அன்னைக்கே அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டரும் அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் 2 பேருமே அமானுஷமா ஏதோ ஒரு பேய் கொலை பண்ற மாதிரி காட்டுறாங்க. அடுத்து ஹீரோயின் அந்த போலீஸ் ஃப்ரெண்டு எல்லாரும் ரவியை தேடி போறப்ப அப்பதான் அவங்க ஜார்ஜ்னு ஒருத்தவங்களை மீட் பண்றாங்க. ஜார்ஜுக்கு ரவியை தெரியுன்ற மாதிரி சொல்றாரு. பிளஸ் 1992ல என்ன நடந்துச்சுன்னு சொல்றாருன்னா, இந்த சைட் ஒரு லேடியோடது. அந்த லேடிக்கு ஒரு டீனேஜ் வயசுல ஒரு பொண்ணுமே இருந்திருக்கா. அந்த லேடி கொஞ்சம் விடவு தான். பிளஸ் அவங்களுக்கு சொல்லிக்கிற மாதிரி எந்த ரிலேட்டிவ்ஸுமே இல்ல. அதனால இப்ப மோஸ்ட்லி ரிலேட்டிவ்ஸ் யாருமே இல்ல அப்படின்னா அவங்களுக்கு சப்போர்ட்டே இருக்காதுல்ல. அந்த மாதிரி தான் ஒரு 3 பேர் அவகிட்ட எப்ப பாரு இந்த இடத்த எங்க மேல எங்க கிட்ட எழுதி கொடுத்துட்டு நான் உங்களுக்கு அமௌண்ட் தரேன் அது இதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பட் அந்த லேடி என்ன சொல்லுவானா, இல்ல என்னால இந்த இடத்தெல்லாம் கொடுக்க முடியாது, இங்க எங்களோட குலதெய்வம் இருக்கு. ஸோ அதனால என்னால யாருக்குமே இதை விற்க முடியாதுன்ற மாதிரி ரொம்ப ஃபோர்ஸா சொல்லிட்டு இருக்கா. அடுத்து கொஞ்ச நாள்ல காட்டுறாங்க, இந்த லேடிக்கும் ரவின்றவருக்கும் பழக்கம் ஏற்படுது. அந்த ரவி இந்த லேடிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்றாரு. ஸோ இவளுக்குமே அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்ப திரும்ப இந்த அண்ணன் தம்பிங்க வீட்டுல பிரச்சனை பண்றாங்க. இந்த மாதிரி இடத்த கொடுத்துருங்கன்னு பிரச்சனை பண்ணும்போது இந்த ரவி தான் அவளுக்காக சப்போர்ட் பண்ணி அவங்கள வெளியே அனுப்புறாங்க. பட் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் தெரியுது இந்த ரவியுமே கூட்டுக்கலவாணி தான் போல. ஸோ அவங்க செட் பண்ண ஆளு தான் இந்த ரவியுமே. அவனுமே இவ கூட சேர்ந்துட்டு நானும் உன் பொண்ணு ஒன்னா இருந்தோன்ற மாதிரி நாங்க ஊருக்குள்ள தப்பா பரப்பி விட்டுருவோன்ற மாதிரி சொல்லி ரொம்ப மிரட்டுறாங்க. அதனால அந்த லேடிக்கு வேற வழி இல்லாம சரி ஓகே நான் அந்த இடத்த உங்களுக்கே கொடுத்துறேன், சைன் பண்ணி கொடுக்க ஓகே சொல்ற மாதிரி சைன் பண்ண போறா. பட் சைன் பண்ண போகும்போது இந்த ரவி அவளோட பொண்ணோட வாயை மூடி இருப்பான். அவன் ரொம்ப ஃபோர்ஸா மூடிட்டனால அந்த பொண்ணுக்கு மூச்சு திணறி அந்த இடத்துல இந்த பொண்ணு இறந்துறா. ஸோ இதை பாக்குற அந்த லேடியுமே சைன் பண்ணாம என்னோட பொண்ணை கொலை பண்ணிட்டீங்களேடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய அண்ணனை பயங்கரமா சண்டை போடுவா. அப்பன்னு பார்த்து பின்னாடி ரவி அந்த லேடியுமே கொலை பண்ணிடுறான். இப்போ அந்த பெரிய அண்ணன் ரொம்ப திட்டுறான், ஏன்டா அவசரப்பட்டு பண்ண, இன்னும் நான் சைனே வாங்கலேன்னு சொல்லிட்டு புலம்பிட்டே அந்த லேடியோட கை நாட்டை மட்டும் அந்த பத்திரத்துல வச்சுட்டு அந்த முன்னாடி போலீஸ் இன்ஸ்பெக்டரையும் டாக்டரையும் காட்டாங்களே. ஸோ அவங்க ஹெல்ப்போட இந்த பாடி 2ஐயும் அனாதை போனோம்னு சொல்லிட்டு டிஸ்போஸ் பண்ணிடுறாங்க. அடுத்த அன்னைக்கு நைட்டே ஒரு லாயரை மீட் பண்ணி இந்த பத்திரத்தை கொடுக்கும்போது அந்த லாயர் என்ன சொல்றாருன்னா, அந்த லேடியோட கை நாட்டு இருக்கு, பட் அந்த லேடியோட பொண்ணோட சைன் எதுவுமே இல்லையே அப்படின்னு அவர் கேட்கும்போது இவங்க என்ன போய் சொல்லிடுறாங்க, இல்ல அவங்க 2 பேருமே மும்பைக்கு போயிட்டாங்க, இப்போதைக்கு அவங்களால திரும்ப வர முடியாதுன்னு சொல்லி ரொம்ப நல்லவங்க மாதிரி காட்டி அந்த லாயரையே நம்ப வச்சு அந்த லாயர்கிட்டயே சாட்சி கையெழுத்து வாங்கிறாங்க அந்த பத்திரத்துல. அது போக அந்த லாயருக்குரிய ஃபீஸ் கொடுக்கணும்ல. லாயர் நல்லவர் மாதிரி தான் இருக்கு, பட் அவர் இவங்க சொன்னதை நம்பி சைன் போட்டிருப்பாரு. அப்ப லாயருக்குரிய ஃபீஸை அவங்க பொண்ணு கையில கொடுக்குறாங்க. அந்த பொண்ணு யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் மித்ரா தான். ஸோ மித்ராவோட அப்பா தான் லாயரா இருந்திருப்பாரு, அந்த இடத்த முடிச்சு கொடுத்திருப்பாரு. அடுத்து அன்னைக்கு நைட்டே இந்த பெரிய அண்ணன் அவங்க தம்பி 2 பேர் இருக்காங்களா, அவங்க அந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு அந்த வீட்டை விட்டு கிளம்ப போகும்போது ரவி கிட்ட கொஞ்சம் அமௌண்ட்டை கொடுத்து இப்போதைக்கு நீ இங்க இருந்து வெளியே போயிரு, வெளியூருக்கு போயிரு, யார் கண்ணையும் மாட்டாதுன்ற மாதிரி சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. அடுத்து அவங்க தம்பியை பார்த்தா அவன் பாட்டுக்கு நேரம் நடந்து போயிட்டே இருக்கான். அவங்க கூப்பிட்டு நிக்க மாட்டேன்றான். அப்ப இன்னொருத்தன் தம்பி இருக்கான்ல, அவன் போய் நிப்பாட்ட பார்க்கும்போது அவன் கண்ணெல்லாம் அப்படியே ஐஸ் வந்த மாதிரி இருக்கு. அவன் ரோட்டை நோக்கி ஓடிட்டு இருக்கான். இவனும் பின்னாடி போய் பிடிக்க போறேன்னு சொல்லிட்டு கரெக்டா பிடிக்க போறான். இந்த சைட்ல இருந்து ஒரு லாரி
லாரி வந்து இடிச்சு 2 பேருமே வந்து ஸ்பாட் அவுட் ஆயிராங்க. இந்த சைடு பெரிய அண்ணி வந்து இதை பார்த்து ஷாக் ஆயிட்டு இருக்கும்போது அந்த பேய் வந்து பின்னாடி தான் நிற்கும். அது வந்து இவனோட கழுத்தையுமே நெருக்கி கொலை பண்ணிடுது. அடுத்து ரவி இது எல்லாத்தையும் ரவியுமே பார்த்து பயந்துட்டு இருப்பான். அடுத்து ரவியை வந்து கொலை பண்ணலான்னு வரும்போது அந்த பேயினால வந்து வெளியே வர முடியாது. என்னடான்னு பார்த்தா அந்த சைட்ல தானே அந்த கோயில் இருக்கு. ஸோ கோயில்ன்றது வந்து சாமி இருக்கனால அந்த பேயினால அந்த இடத்த விட்டு வெளியே வர முடியல. இதனாலதான் ரவி தப்பிச்சு போயிருப்பான். இப்ப இவங்க பேசிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒரு மெசேஜ் வராது. அதாவது அவங்க ஃப்ரெண்டும் போலீஸும் வந்துட்டு அந்த ரவீன்றவரோட போட்டோ கிடைக்காம வந்திருக்கும். ஸோ அது யாருன்னு சொல்லி போட்டோ அனுப்புறதை பார்க்கும்போது இப்ப இவ பேசிட்டு இருக்கால அந்த ஜார்ஜோட போட்டோ தான் இருக்கும். ஸோ அப்ப நீங்க தான் ரவி அப்படின்னு கேட்கும்போது இவனும் வந்து சிரிச்சிட்டே ஆமா நான் தான் ரவின்ற மாதிரி சொல்றான். அதுவும் என்ன சொல்றான்னா அந்த பேயினால இப்போதைக்கு வெளியே வர முடியாது, அந்த கோயில் அங்க இருக்க வரைக்கும் வெளியே வர முடியாதுன்னு சொல்லும்போது அப்பதான் ஹீரோயின் சொல்றா ஆல்ரெடி அந்த கோயிலை வந்து நாங்க இடிச்சிட்டோம், பேயுமே வெளியே வந்துருச்சுன்ற மாதிரி சொல்றா. அதனால ஷாக் ஆயிட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓடுற மாதிரி ஓட ஆரம்பிக்கிறான். பேய் வந்து விட மாட்டேங்குது, பின்னாடியே துரத்திக்கிட்டு வருது. இவனும் வந்து ரொம்ப தப்பிக்க பாக்குறான். பட் அவனால வந்து ரொம்ப தூரம் போகவே முடியல. அந்த பேய் வந்து கடைசியா வந்து இவனையுமே கொலை பண்ணிடுது. அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணது பிடிச்சிருக்குன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.